ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் உடம்புல தெம்பு இல்லாதவங்களுக்கு சத்தை வந்து 4 மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். சில குழந்தைங்க சரியாக சாப்பிடவே மாட்டாங்க, சில குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா உடம்புல சத்து இருக்காது, ரத்தம் இருக்காது, வெயிட் கெயினும் இருக்காது, ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி நையின்னு இருப்பாங்க. அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும், உடம்புல பலத்தை வந்து ரொம்ப கூட்டும். அது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணி எதுவும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பேரிச்சம்பழத்தில் எந்த அளவுக்கு அயன் சத்து இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து பேரிச்சம்பழம் வந்து நல்ல பேரிச்சம்பழமாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கத்தியால் வந்து ஒரு பக்கம் கீறி விட்டு அந்த கொட்டையை வந்து வெளியில் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம பாதாம் வச்சிடலாம். பாதாம் வந்து எல்லாராலையும் வைக்க முடியாது, எனக்கே தெரியும். ஸோ பாதாம் இருக்கிறவங்க பாதாம், பிஸ்தா, அப்படி இல்லைனா முந்திரி, அதுவும் முடியாதவங்க வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சு விடுங்க. இதை வச்சு இந்த மாதிரி ஒரு நிறைய எல்லாத்துலேயுமே வச்சுட்டு ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு இதை டெய்லியும் கொடுங்க. பெரியவங்க வந்து டெய்லியுமே சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றதுனால வந்து வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பேரிச்சம்பழத்தில் அதிகப்படியான அயன் சத்து இருக்குது. நட்ஸு பொறுத்த வரைக்கும் பாதாம், பிஸ்தா, முந்திரி, வேர்க்கடலை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த அயன் சத்தும் இந்த ப்ரோட்டீனும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தினமும் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி எந்த விதமான நோயும் நம்மளை தாக்காமல் வச்சுக்கும். நம்ம தினமும் செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க இது. ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். பாதாம், பிஸ்தா, முந்திரி இது கூட இல்லாதவங்க வேர்க்கடலையை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழமே சாப்பிடாத குழந்தைங்க கூட இதுக்குள்ளே இந்த மாதிரி நட்ஸை ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இதுக்குள்ளே வைக்கக்கூடிய நட்ஸை நெய்யில் ஒரு முறை ஃப்ரை பண்ணி வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்பொழுது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நம்ம என்னென்னமோ செய்வோம், பட் எதையுமே நம்மளால் ரெகுலராக செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒன்ஸ் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் முழுக்க இதை நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுனால ரொம்ப சூப்பராகவே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது இடுப்பு, கை, கால் வலியெல்லாம் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக நாம் செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நல்ல ஒரு பலன் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.